அப்ப இருக்கிற வேண்டிய இடத்துல நீங்க இருக்கணும். இத்தனை நாட்கள் எங்க உங்களுக்கு கர்த்தர் போஷித்தாரோ அந்த இடத்துல இருக்கணும். அப்ப கர்த்தர் வந்து பாக்குறாரு, பதறிறாரு. அதாம், ஏவாள் எங்க இருக்க? வேர் ஆர் யூ? அது நார்மலான கூப்பிடுறா. யோசிச்சு பாரு, வேர் ஆர் யூ? பதட்டத்தோட வேர் ஆர் யூ? என் கையில ஜிபிஎஸ் உள்ள இருந்தடா, இது வரைக்கும் வெளிச்சம் எனக்குள்ள இருந்துச்சுடா, ஒளியா தெரிஞ்சிட்டு இருந்தா ரெண்டு பேரும். இப்ப எப்படா திரும்பி அங்க எங்க போயிட்டீங்க? பதறி இருப்பாரு அவரு. வேர் ஆர் யூ? அந்த கிரியேஷன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்கின கர்த்தர் பதறின ஒரு நேரம். ஆதாம், ஏவாள் எங்க இருக்கிற? இன்னைக்கு அப்படின்னா நம்மள பார்த்து சபையே எங்க இருக்கிற? ஒவ்வொரு பேரை சொல்லி, எங்க போயிட்ட? எங்கடா போயிட்ட? எங்கம்மா போயிட்ட? ஒளி எங்க எங்க இருக்க? இத்தனை நாள் கையில தானே வணங்கிருந்த, அப்படியே வரைஞ்சு பார்த்துட்டு, இப்ப எங்க? இது வரைக்கும் அந்த டாபிக்கே கிடையாது நிர்வாணன்ற பேச்சு. பாவம் பண்ணும் போது கர்த்தருடைய பிரசன்ஸ்ல நிக்க முடியாது. வெக்கப்படுவோம், வேதனைப்படுவோம். இவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, அவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க, பழகத்துக்கு வெக்கப்படுவோம். அதுதான் நிர்வாணம். நிர்வாணம் நம்மள அப்படி ஆக்கிடுங்க. கர்த்தரை துக்கப்படுத்துங்க. அவர் ரொம்ப வேதனைப்படுவாரு. அவர் வேற ஆரியும் சொல்லும் போதோ அவ்வளோ பெயின் இருக்கும். இன்னைக்கு அநேகர் வேற ஆரியும் தான் சபைக்குள்ள இருக்கீங்க, ஆனா ஆவில செத்துருவே. வேற ஆரியும் எங்க இருக்க? எங்க இருக்க? இத்தனை நாள் சபைக்கெல்லாம் வந்துடுற, இப்ப எங்க போன? வார்த்தையை படிச்சு கீழ்படுது, இப்ப எங்க போன? நான் கேக்குறேன், வேர் ஆர் யூ அப்படின்னு கேக்குறாரு.